வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருப்பீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் வந்து பார்த்துருக்கீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டண்ட்டு பைக் ஏறினா அதுதான் ஸ்டண்ட்டு பைக் ஏறினாங்கிற பாருங்க. அந்த பைக் ஸ்டண்ட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஜாலியாக வாங்க ஃபன் பண்ணிட்டு போவோம். அடுத்து 10 லெவல் வெறித்தனமாக விளையாட போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே பிள்ளைங்களே. எத்தனாவது லெவல்ப்பா? 21வது லெவல். 21வது லெவல் வச்சுருந்தோம். போகலாமா? இங்கே இருக்குது 21 வந்துச்சு. ஓகே போகலாமா? என்னப்பா ட்ரெயினில் அவுட் ஏற்றிருக்கிறீங்க? அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணலாம் போங்க சார். தம்பி தம்பி தம்பி, ஆஹா ஏ தம்பி, அடப்படா முதலே பண்ண கவரை அப்படியே சர்க்குன்னு போயிட்டு பாம்பு வேணாம் அடப்போங்கடா. சிவப்பு போட்டி பாம்பு தானே, பாம்பு வேணாண்டா. அடப்படா, பாம்பு வந்து செத்தா கூட இருந்திருப்பேன்டா. தெம்பு இல்லாமல் செத்துட்டியாடா. போடா ஸ்ட்ராங்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளாம் யார்? ஒரு வாட்டி தான் காமெடியெல்லாம், அடுத்த வாட்டிலாம் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து நான் வீலிங் அடிலாம் பார்த்தா சரி வேணாம். அப்படி மேலே ஏற்று சாலோ சிங்க். அவ்வளோதான். சரி, அப்படி ஸ்டைலாக போயிட்டு அப்படியே போயிட்டு தம்பி 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 என்ன தம்பி, அப்புறம் போயிட்டு தம்பி அரே தம்பி மேலே ஏறுறா, மேலே ஏறு போ, நேராக போ. டேய் தம்பி, நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டோமா? நம்மளாம் யார்? சும்மா விளையாட்டுக்கு தான் என்னோட ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். வெடித்தனமான பிளேயர் நான். போகலாங்களா? சர் ஏற்று. அவ்வளோதான். வீலிங் பார்த்தீங்களா இல்லையா? 2 வீலிங். ஐயோ பரவாயில்ல, ஓடுங்க. அடுத்து போவோம். வீலிங் ஸ்டண்ட் பைக் எக்ஸ்ட்ரீம். சுற்று அவ்வளோதான். பேக் ட்ராப்லாம் நம்மளை விட அடிக்க ஆளே கிடையாது. இங்கே பார்த்தீங்களா இல்லையா? வீலிங்னாலே நம்ம தான் என்னமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், நிறுத்து. இப்போ போந்தா போ சாமி. அங்கங்கே ஒரு வீலிங் அடிக்கணும்னு ஆசை, பட் ஆனால் வந்து கீழே வேணாம். ஓகே போயிடலாம். சர்க்குன்னு போகிறோம், முடிக்க போகிறோம். பக்கத்தில் வந்துட்டோம். அப்படி போடா. அவ்வளோதான்டா. மேலே ஏறினா வின்னே. பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்துட்டேன் இந்த கேம் லெவலில். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. அடுத்து 23 இல்லை 22 மேலே போகலாமா? மேலே போகலாம். சர்க் புரக் டரக். என்னங்க என்னடா இது? அடா பாவத்த ஏத்து. என்னடா இது? இப்படா மேலே ஏற முடியும்? இப்படி குறுக்க வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படா மேலே ஏற முடியும்? ஏன்னா ஒரு ஃபேண்டசியாக இருந்தாலும் ஒரு அளவு வேணாமாடா தம்பி. ஏற்று. ஓகே அவ்வளோதான். தம்பி சாமி, அப்பா வந்துட்டேன் ஃப்ரெண்ட். ஏன் சார் அழுகுறீங்க? ஒரு வழியா ஆவாடா கஷ்டமாக கொடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் அதை நம்ம தாண்டி ஃபேஸ் பண்ணி அப்படி ஈஸியாக வந்தோம். பார்த்தீங்களா? பாரு, நமக்கு அப்படி கொடியெல்லாம் பறக்க விட்ருக்கானுங்க. ஓகே, தமிழ்னுக்கு ரெடி. அப்படி ஸ்லைடாக போகணும். பிறக்கணும் போது வின்னிங். ஏன்னாப்பா இவ்வளோ ஈஸியாக கொடுத்துக்கிறீங்க? நான் கஷ்டமான 22 கஷ்டமான நம்ம நினச்சேன். ஓகே 23 சர்க்குன்னு போங்க. ஃபாஸ்ட்டாக போகணும். அப்படியே ஒரு லாங் ஜம்ப் அடிச்சு ஒரு வீலிங் அடிக்கலாம்னு வேணாம். இப்போ வீலிங் வேணாம். அநேகமாக தம்பி ஏறுவானா தேர மாட்டான். தேர்ந்துட்டு இப்போ போங்கப்பா. சர்க்குன்னு ஏறு தம்பி. அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு வீலிங் வேணாம். வீலிங் அடிச்சிருக்கலாம். மனசை சொல்கிறது கை கேட்க மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீலிங் அடிப்பேன் நான். நல்ல வேலை. அடுத்து ஏற்று. வேணாம் ஏற்று. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபினிஷிங் லைன் போயிட்டான். ஏன்னா இதெல்லாம் இந்த கேம் வந்து எனக்கு அப்படியே போய் தட்டி விட்டு சார் இது பண்ணுற மாதிரி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறேன். எனக்கு என்ன கொடுமை சரவணது வந்து சரி விடுங்க. இந்த லெவல் கொஞ்சம் கஷ்டமானதான் லெவலாக ஆசைப்படுற தப்பு இல்லை. ஜாலியாக போகணும். அவ்வளோதான் தம்பி. நம்ம வந்து அவ்வளோதான். நீங்கள் கேனு மேலே அடிக்க வச்சுருந்தாலும் சரி, இல்லையே லாரியே நவுத்த விட்டாலும் சரி, அந்த மாதிரி கார் வந்து நீ ஏற்றிட்டு போனாலும் சரி, நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரணமான பிளேயர். போகலாங்களா?
வேறு மாதிரி போயிட்டு அடப்பாவி. என்னங்க ஃபேனில் நம்ம செத்துருக்கோம் வாழ்க்கையில் முதல் தடவை. இப்போலாம் நம்ம சாக மாட்டே. இப்போலாம் சாகக்கூடாது தம்பி. கரெக்டாக ஃபேனை தாண்டி பொறுமை. லைட் ரிவேஸ். இப்போ போ தம்பி, இப்போ போடா என் செல்லா கூட்டி. என்னவா அழுத்த வேற மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கயிறாவது ஆகுது. நம்மளாம் ஜாலியாக போயிட்டு அவ்வளோதான் ஃபினிஷிங் லைன் வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு வீலிங் அடித்து ஃபினிஷிங் லைன் போனால் தான் மாஸ், பக்கா மாஸ் முடிஞ்சது. அடுத்து 25 பாறைகள் 3 பாறை. அதான் சப்பா மேட்ரு சால்ட்டு வால்ட்ரு. இந்த இடத்துல ஒரு வீலிங் அடித்து நான் சைலாக போவேன். டயராகுது தம்பி போயிட்டியா. அடுத்து போங்க மேலே தம்பி. இந்த மாதிரிலாம் சின்னதாக கூறலாம் என்கிட்ட நீட்டாதீங்க. என்னால் பயங்கரமான பார்த்தீங்களா அது. சரி விட, இந்த மேட்ச் பார்த்தோம். ஓகே பரவாயில்ல, கரெக்டாக தான் போனோம். சரக் புரக் டரக் ஃபினிஷிங் லைன் முடிஞ்சாச்சு. அடுத்து 25வது லெவல். டே என்னங்க இது? எப்படிங்க மேலே ஏறுறது? ஆஹா, பின் டயர் வழியாக தான் ஏறணும். அப்படியே லைட்டாக ஒன் சைட் தூக்கி அவ்வளோதான் சாரே மனுஷன் முக்க வாழ்க்கை. அப்படியே ரிவர்ஸ் போகணுமா இல்லை மேலே போகணுமா? மேலே போனாலும் திருப்பி இங்கே தான் வரணுமா? தப்பு பண்ணிகிட்டே சிங்கானம். வெளியே தான் மாமா சரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டும் போடான்னு நான் விட்டுட்டேன். நீங்களாம் எதுக்கு அதை நினைச்சிட்டு புறப்படுங்க மாமா. எனக்கு சோகமாக முடிஞ்சிச்சு இந்த கேம். வந்துட்டோம் தம்பி அப்பா வந்துட்டோம். அவ்வளோதான் ஏற்றுட்டு பாடா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வேற மாதிரி அவ்வளோதான் ஏறா பாடா. என்னால் முடியல, டயர்டாக இருக்கு. வந்துட்டோம். ஏவா 26வது லெவல். நேற்று தம்பி இதெல்லாம் நமக்கு சர்வசாதாரணம். இதெல்லாம் அப்படி பாருங்கள், அப்படி தட்டி ஒரு கை சும்மா சிண்டு விரல் விட்டால் கூட வேளாண்டு கொடுத்துட்டு போயிடும். அவ்வளோதாண்ணா. போன நேரம் நம்மளை வச்சு செஞ்சிச்சு. ஏற்று அப்படியே ஒரு வீலிங் போட, அப்படியே கீழே இறக்குற அமௌண்ட் மடி வாங்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஏற்று வீலிங் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக போ. அவ்வளோதான் தம்பி என்னடா மணி செத்து போயிட்டேன். ஏற்று பொறுமை, பெருமை எருமை. அவ்வளோதான் நண்பா, போயிட்டே அவ்வளோதான். வந்துட்டோம், கிட்டே வந்துட்டோம். இந்த 2 பைப்பு தான் அடப்போங்க ரெடி. ஏற்று பொறுமை அவ்வளோதான். வந்துட்டோம் அடட்டா இற. ஓகே, இந்த தடவை நேரம் டேரெக்டாக அப்படி போயிடும். அவ்வளோதான். அடப்போங்கடா ஏறு தம்பி. டயரு எனக்கா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் இப்படி பார்க்குறாரு? 27. ஓகே, ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். தம்பி இந்த மாதிரிலாம் நான் சர்வ சாதாரணம். சறுக்குன்னு பாங்க, பொறுக்குன்னு வரும். அவ்வளோதான் ஏறு போயிட்டாரு. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாரு. க்ரக் 1 2 முடிஞ்சா அடுத்து இதுக்கு நான் ரிவேஸ் வந்துக்கலாம் கொஞ்சம்.
இப்போ ஏறுவோமா? ஏற்றுறோம். அவ்வளோதான், வந்துட்டோம். அவ்வளோதான், முன்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதான். முன் வச்ச கால பின் வைக்கிறது தான் வாழ்க்கையில் சரித்திரமே இல்லைலே. அவன் யார்? ஏய், வாயை முன் ஏந்து போட. எதா அசியமாக பேசிட்டு போற. முடிஞ்சா அடுத்து 28வது லெவல் போங்க. வாவ், எவ்வளோ பெரிய கிராஃபிக்ஸில் தாண்டி வந்துட்டோம். போங்க, மேலே ஏறுங்க. ட்ரெயினில் நம்மலாம் வந்து அப்போவே நாங்கள் ட்ரெயின்லாம் தாண்டி போயிட்டோம். போங்க, ஸ்ட்ரெயிட்டாக போங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல நிறைய முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல தம்பி ஓ மை காட் ஏற்றுறோம். ஆவாடா, ஏற்றிட்டோம். அவ்வளோதான், ஃபினிஷிங் லைன். பாபா வந்துட்டோம். அடுத்து 28 பி. ஓகே, இந்த லெவல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் ஈஸியாக முடிஞ்சாலும் கம்பெனிக்கு லாபம் தான். பார்த்தீங்களா, டயர் பட்ட உடனே உடையலாம். எவனா அந்த கார்பெண்டர் டயர் பட்ட உடனே இத்தனை பாக்ஸ் வச்சுக்கிறீங்க? ஒரு பாக்ஸ் இருந்தாலும் நான் விளையாட மாட்டேன். இத்தனை பாக்ஸா? அப்பா தம்பி கரெக்டாக விளையாடுப்பா. ஒன்று அவ்வளோதான், வந்துட்டோம். ஜம்ப் பண்ணி போகணும். இதோடைய காரணத்தை நான் புரிஞ்சுட்டேன். ஜம்ப்புன்னு அடப்போங்க, ஜம்ப் பண்ண நேரம் மண்டையில் கூட்டுவாங்க. ஜம்ப் பாக்ஸு சுத்த வேற விட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். டென்ஷன் ஆகுது. அவ்வளோதான் வந்துட்டான். ஐயா போயிட்டான். ஆடா பாவி, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு மறுபடியும் முதல்ல இருந்தா போடா டே. தம்பி ஒன்று ஏற்று வந்துட்டோம். பாடா வந்துட்டோம். 29. ஏன் அவ்வளோதான், அது மட்டும்தான். ஏற்று முடிஞ்சிருச்சு நண்பா. என் நெஞ்சில் இருக்கும் அப்பா வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை. ஜாலியாக நான் பாட்டுக்கு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான், இங்கிட்ட ஒரு வீலை, இப்போ ஒரு வீலை அங்கே. அவ்வளோதான் நேராக போயிட்டு அப்படியே ஃபினிஷிங் லைன் தான். நம்ம எல்லாம் யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. 30வது லெவல், கடைசி லெவல் தம்பி. கடைசி லெவல் அவுட்டே ஆகாமல் விளாட்ணும், பார்த்துக்குங்க. வீலிங்லாம் நமக்கு தேவை. ஒரு வீலிங் பேக் ட்ராப். அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாக என்னங்க சொல்கிற ரொட்டேட்லாம் விட்றான். பரவாயில்ல, பங்கமாக இருக்குதே. பேட்டை மியூசிக் சூப்பராக இருக்கும். ஏற்று பட்டாசு பால், பட்டாசு போச்சா சுத்த. அவ்வளோதான், இதெல்லாம் நம்ம சப்ப மேட்ரு சால்ட்டு வாட்டர். மறுபடியும் பட்டாசு. அவ்வளோதான், ஃபினிஷிங் லைன். கேம் ஓவர், முடிஞ்சா. ஆபா என்ன கஷ்டமாக விளையாட கொடுத்துருக்கானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோ வேறு ஒரு வீடியோ ஃப்ரீ ஃபயர்லேயே வேறு ஏதோ ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, 4 பேர் ஷேர் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ முடிஞ்சு.